நாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? என் கை வலி, என் முட்டி வலி, என் கழுத்து வலி, என் இடுப்பு வலி, நோய்களிலிருந்து விடுதலை, இதுவல்லாமல் கடன் தொல்லை, பொருளாதார தடைகள் நீங்கணும், சமாதானம் உண்டாகணும். யாருக்கு? எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு. எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு. எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு. இப்படி அபிராகாமம் சிந்தித்திருந்தால் இஸ்ரவேல் என்ற மக்கள் ஒரு இனமே உருவாயிருக்காது. கடவுள் அழைத்திருக்க மாட்டார். எதற்கு நான் ஜெபிக்கிறேன்? எதற்கு என் பிள்ளைகள் ஜெபிக்கணும்? நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. உன் தலைமுறைகள் அபிஷேகம் செய்யப்படணும். நான் ஜெபிக்கிறது, நாம் ஜெபிக்கின்றது நம் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல பிள்ளைகளே. இதுதான் குடும்ப ஜெபத்தின் அபிஷேகம், இதுதான் குடும்ப ஜெபத்தின் விளக்கம். என் குடும்ப ஜெபம் வழியாக என் பிள்ளைகள் மட்டுமல்ல, என் தலைமுறைகள், இனி வரக்கூடிய அத்தனை தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் குடும்ப ஜெபத்தின் விளக்கம், குடும்ப ஜெபத்தின் பொருள், குடும்ப ஜெபத்தின் அபிஷேகம். கரமுயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா.